கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோவான் 14:27. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஏனென்றால் உங்களை பயமுறுத்துகிற காரியம் இல்லை, ஏதாவது ஒரு சம்பவத்தை நிமித்தமாய் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாத, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இந்த நாளில் அவர் சொல்கிறாரு, உலகம் வைத்திராத சமாதானத்தை நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. இன்றைய தினம் ஒரு சமாதானத்தை நாளாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் உங்கள் இருதயத்தை கலக்கி கொண்டிருக்கிற, உங்கள் இருதயத்தை மனசில் கவலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை இன்றோடு கர்த்தர் முடித்து போட போகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நெடுநாளாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் கொடுக்க போகிறார். அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாதே, நான் உன்னை துணை நின்று உன்னுடைய தேவையெல்லாம் நான் சந்திப்பேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. நான் கொடுத்தேன்னா வித்தியாசமாக நான் கொடுப்பேன். மனுஷர்கள் போல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உலகத்து ஜனங்களைப் போல் நான் உனக்கு இருக்க மாட்டேன். நான் கர்த்தர், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், ஒரு அதிசயத்தை நான் செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குங்க. இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.